ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டடி பிளான்ல ஜிஎஸ்ல 4th டே என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். இது வந்து 10th எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன, நாட்டு வருமானத்தோட பல்வேறு நடவடிக்கைகள், மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட அமைப்பு, அப்புறம் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பல்வேறு துறைகளோட பங்களிப்பு பத்தி பார்க்க போறாங்க. பொருளாதார வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன, அதனோட வேறுபாடுகள்லாம் என்னன்னு பார்க்க போறோம். ஜிடிபி மற்றும் வேலைவாய்ப்பு இதோட அடிப்படையில வளர்ச்சி பாதை அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறாங்க. அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பொருளாதார கொள்கைகளின் வளர்ச்சி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இப்ப இங்கெல்லாம் வந்துட்டு சும்மா கதை தான் கொடுத்துருப்பாங்க. நான் வேணா வாசிக்கிறேன், பட் இது தேவையில்லை. தேவை இருக்கக்கூடியதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அறிமுகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்தியா எவ்வாறு செயல்படுகிறது என்பதை ஜிடிபி விளக்குகிறது. அதனால் ஜிடிபி என்றால் என்ன என்பதை பற்றி முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹோட்டல்ல என்ன நடக்கிறது என்பதை கற்பனை செய்யுங்க. 2 இட்லி மற்றும் ஒரு கோப்பை தேநீருக்கு நீங்கள் உத்தரவு சொல்றீங்க, அதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க. இட்லி மற்றும் தேநீரை யாரோ ஒருவர் உற்பத்தி செய்யலாம் மற்றும் யாராவது கூட அதை உங்களுக்கு சேவையாக செய்யலாம். வெளிப்படையாக இட்லி மற்றும் தேநீர் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கிறது. அவைகளை நீங்கள் தொடக்கூடியவை, பார்க்கக்கூடியவை, தொட்டு உணரக்கூடியவைகளாகும். புரியுதுங்களா? அதாவது நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது தொடக்கூடிய பொருள்களை பண்டங்கள், அதாவது நம்ம ஒரு இட்லி வாங்கியிருக்கோம், டீ வாங்கியிருக்கோம், இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம தொட்டு உணரக்கூடிய அந்த உணர்ச்சியை வந்து சொல்றாங்க. அப்படி வாங்கக்கூடிய அந்த பொருளை பண்டங்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தொடக்கூடிய பொருள்கள் பண்டங்கள் என்று பொருளியலறிஞர்கள் சொல்றாங்க. இந்த பண்டங்கள் இலவசம் அல்ல, ஏனெனில் அதற்கு பணம் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? தொடக்கூடிய பொருள்களை பண்டங்கள் என்று அழைத்தாலும் சமையல்காரர்கள் செய்து முடித்த வேலை மற்றும் அந்த உணவை பரிமாறும் மக்கள் சமையல் மற்றும் சேவை நடவடிக்கைகளை பண்டங்கள் போல் யாரும் தொட்டு உணர முடியாது. ஆமா தானங்க? அதாவது அந்த பொருளை நம்மளால வந்து தொட்டு உணர முடியும். சோ தொடக்கூடிய பொருள்கள் பண்டங்கள் அப்படின்னும், அவங்க செய்யக்கூடிய அந்த பணி, அந்த வேலையை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, பணிகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்கள் உணவினை உண்டு அனுபவிக்கலாம். பொருளியல் வல்லுநர்கள் இந்த நடவடிக்கையை பணிகள் என்று அழைக்கின்றனர். புரியுதுங்களா? அதாவது அந்த செய்யக்கூடிய அந்த செயல், அந்த இதை வந்துட்டு யாராலையும் உணர முடியாது இல்லையா? அதனால அதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பணிகள், அவங்களோட ஒர்க்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது சும்மா கதை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஹோட்டலில் என்ன நடக்கிறதோ அதே போல் நாடு முழுவதும் நடக்கிறது. பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதனை நாம் பணம் செலுத்தி பெறுகின்றோம். இவற்றையே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்றாங்க. இப்பதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு போக போறோம். ஜிடிபியின் வரையறை, இலக்கணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு வருஷத்துலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை, என்னங்க, அங்காடி மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிறோம். டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம், இதோட ஃபார்முலாஸும் முக்கியம். புரியுதுங்களா? ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சினா என்னங்க? நுகர்வோர், வாங்குறவங்க. ஐனா என்னங்க? இன்வெஸ்டர், யாருங்க? முதலீட்டாளர். ஜினா அரசு, கவர்மெண்ட்டுங்க, அரசு செலவுகள். எக்ஸ் மைனஸ் எம்னா எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. புரியுதுங்களா? அடுத்து இந்த வரையறையில் ஒவ்வொரு பகுதியும் முக்கியமானது. இனிமேதான் வரப்போகுது முக்கியமான பாட்டெல்லாம். பண்டங்கள் மற்றும் பணிகள். பண்டங்கள் என்பது தொடக்கூடிய பொருளும், பணிகள் என்பது தொட்டு உணர முடியாததுமான நடவடிக்கைகள். புரியுதுங்களா? சரி. அங்காடி மதிப்பு. அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் மற்றும் பணிகளின் விலை. அதாவது ஒரு ஷாப், ஒரு அங்காடி இருக்குதுங்க, அங்க என்ன சேல் பண்றாங்களோ அந்த பண்டங்கள் பணிகளோட விலை, அதைத்தான் வந்து அங்காடி மதிப்புன்னு சொல்றாங்க. இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள். இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்பது நுகர்வுக்காக வாங்கக்கூடியது. ஒண்ணு வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பண்ணு செய்யறாங்கன்னா அது எல்லா ப்ராசஸ் முடிஞ்சுதான் கடைசியில வச்சிருக்காங்க. அப்படி வைக்கக்கூடிய அந்த பொருளை தான் இறுதி நிலை, அதாவது நுகர்வுக்கு வாங்கக்கூடிய பொருள் அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளாகும். எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாக இருக்கிறதோ அதை இடைநிலை பண்டங்கள். புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு சர்க்கரை வந்துட்டு இருக்குது. இப்ப நான் இப்ப என் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நான் வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டேன்னா அது அப்பவே முடிஞ்சு போச்சு. அதை வந்து இறுதி நிலை பண்டங்கள்னு சொல்லுவாங்க. இடைநிலை பண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீ ஷாப் வச்சிருக்கிறவங்க அதை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் டீ போட்டு அதை வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க இல்லையா?
அப்ப அது வந்து இடைநிலை பண்டம். புரியுதுங்களா? அது இன்னொருத்தர் சேல்ஸ்க்காக போகுது அப்படின்னா அது வந்து இடைநிலை பண்டம். புரியுதுங்களா? இறுதிநிலை பண்டம்னா ஓகே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வாங்கினா அப்பவே யூஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஆனா அது இன்னொரு இதுக்காக நம்ம ஒரு சேல் பண்றதுக்காக நம்ம விக்கிறோம் இல்லையா? ஒரு ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு நம்மளே சாப்பிடுறது முடிஞ்சு போன ஒரு இது இறுதிநிலை. இதே வந்துட்டு மத்தவங்களுக்கு வந்துட்டு அது விக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இடைநிலை. ஒரு சேலுக்கு கொண்டு போறதுனால அது இடைநிலை சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் அது மறுபடியும் அவங்க சேல் பண்ண போறாங்க இல்லையா? அதனால இடைநிலை. அப்போ என்ன சொல்றாங்க? மறுபடியும் வாசிக்கிற கேளுங்க. எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை, அப்போ சர்க்கரையை வாங்கி டீ போடுறாங்க, ஸ்வீட் பண்றாங்க. புரியுதுங்களா? உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ அதை வந்து இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு யார் சொல்றாங்க? டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக். புரியுதுங்களா? டைலர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபர் ராக் இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பொருளியல் வல்லுநர்கள். இவங்க வந்துட்டு இப்படி டெபினேஷன் கொடுக்குறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இறுதிநிலை பண்டங்கள் மட்டும் சேர்க்கப்படுகிறது. மொத்த ஜிடிபில இந்த இடைநிலை அந்த கணக்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. கடைசியில என்ன இறுதிநிலை பண்டமோ அதை மட்டும்தான் வந்துட்டு சேர்க்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிட இடைநிலை பண்டங்கள் கணக்கில் எடுப்பது இல்லை. ஏன்னா அது இருமுறை கணக்கிடுதல் ஆயிரும். புரியுதுங்களா? ஏனெனில் அவற்றின் மதிப்பு இறுதி நிலை பண்டத்தில் சேர்க்கப்படுகிறது. ஆல்ரெடி வந்துட்டு இறுதி நிலை பண்டத்துல சேர்த்து முடிச்சுட்டாங்க, எல்லா வேலையும் முடிச்சுதான் கடைசியா இருக்குது. மறுபடியும் இல்ல நான் வந்து இடைநிலையை சேர்க்கிறேன் அப்படின்னா அது தவறானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு இருமுறை கணக்கிடுதல் எனப்படுகிறது. புரியுதுங்களா? 2 times வந்து கால்குலேட் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? எடுத்துக்காட்டாக ஹோட்டலில் வாங்கும் ஒரு கோப்பை தேநீர், ஒரு டீ வாங்குறோம், இறுதிநிலை அது வந்துட்டு ஒரு இறுதிநிலை பண்டம். ஏன்னா நம்ம குடிச்சு முடிச்சிடறோம் இல்லையா? ஏனெனில் இது நுகரப்படக்கூடியது, ஏன்னா வாங்கக்கூடியது. நம்ம வாங்குறவங்க வாங்கி யூஸ் பண்ணிடுவோம் அது அப்பவே. ஓகேங்களா? வேறு எந்த பொருளின் பகுதியாகவும் இருக்காது. ஆகவே ஒரு கோப்பை தேநீரின் அங்காடி மதிப்பு இறுதி பண்டமாக இருப்பதால் அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்துள்ளனர். தேநீரில் கலக்கப்பட்ட சர்க்கரை ஒரு இடைநிலை பண்டம். ஓகேங்களா? இடைநிலை பண்டம்னா என்னங்க? வாங்கிட்டு வந்து ஒண்ணுக்குள்ள போட்டு அதை வந்து கலக்கிறது இடைநிலை பண்டம். இது தேநீர் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்டு தேநீரில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆமா தானங்க? பால், சர்க்கரை, டீ தூள், தண்ணி எல்லாமே அதுக்குள்ள வந்து ஆட் ஆகி தானங்க இருக்கு. அதனால அது ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு கோப்பை தேநீரோட விலை வந்து இவ்வளவுங்க, 10 ரூபாய். சர்க்கரையோட மதிப்பு 2 ரூபாய். அப்போ ஒரு கோப்பை தேநீரோட விலை, ஒரு தேக்கரண்டி சர்க்கரையின் விலை வந்து 2 சேர்க்கப்பட்டுள்ளது. சர்க்கரையின் மதிப்பை ஜிடிபியில் கூட்டினால் ஒரு தேக்கரண்டி சர்க்கரை மீண்டும் ஒரு கோப்பை தேநீர் என இருமுறை கணக்கிடப்படுகிறது. ஆல்ரெடி 10 ரூபான்னு விற்கிறீங்க, இல்ல நான் சர்க்கரையை சேர்த்துட்டேன் 12 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்குப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. மீண்டும் ஒரு கோப்பை தேநீர், அதனாலதான் இதை இருமுறை கணக்கிடுதல்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு தான் இடைநிலை பண்டமான சர்க்கரையை ஜிடிபியில் சேர்ப்பது இல்லை. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க இது வந்து நான் கதைங்க, அது என்ன விஷயம்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன ஹைலைட் பண்ணியிருக்கிறேனோ அதை மட்டும் படிங்க. நாட்டு வருமானம். நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு ஆகும். பொதுவாக நாட்டு வருமானம் மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு. அப்போ நாட்டு வருமானத்தை எப்படி எல்லாம் சொல்றாங்க? மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிடிபி அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள வந்துட்டு இது பண்ணக்கூடியது. இது நாடு ஃபுல்லா வந்து பண்ணக்கூடியதுங்க. நாட்டு வருமான ஈவு அப்ப 2 பெயர்கள்ல அழைக்கப்படுது. என்னென்னங்க? மொத்த நாட்டு உற்பத்தி மற்றும் நாட்டு வருமான ஈவு. நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள். மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி. மொத்த நாட்டு உற்பத்தி என்பது அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில், இது வந்து ஜிஎன்பி நல்லா கவனிக்கணும், ஒரு வருடத்தில் அதாவது ஈட்டிய வருமானம். சரிங்களா? உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகள்னா என்னங்க? பண்டங்கள் மற்றும் பணிகள் மதிப்பை குறிக்கும். வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும். புரியுதுங்களா? வெளிநாட்டு முதலீடு மூலமா இன்வெஸ்ட் பண்றோம் இல்லைங்க, அது மூலமா நம்மளுக்கு லாபம் வருதுன்னா அதுவுமே நாட்டு வருமானத்துக்குள்ள அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்முலா பாருங்க. ஜிஎன்பி அப்படின்னா என்னங்க? மொத்த நாட்டு உற்பத்தி. ஓகேங்களா? ஜிஎன்பினா மொத்த நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ அப்படின்னா இந்த ஃபாரின்ல இருந்து நம்ம பெறக்கூடிய லாபம். புரியுதுங்களா? ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. சீனா நுகர்வோர்,
ஐனா முதலீட்டாளர், ஜீனா அரசு செலவுகள், எக்ஸ் மைனஸ் எம்னா ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி, NFIA அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து ஈட்டப்பட்ட நிகர வருமானம். அப்போ மொத்த நாட்டு வருமானம்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தினா GNP, மொத்த உள்நாட்டு உற்பத்தி இல்லைன்னா உள்நாட்டு மொத்த உற்பத்தி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இது வந்து GDP. ஓகேங்களா. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ள உற்பத்தி காரணிகளினால், அப்போ இது வந்துட்டு ஒரு எல்லை மாதிரி இருக்குங்க. நாட்டு உற்பத்திங்கும் போது அந்த இடத்துல நம்ம என்ன சேர்க்கிறோம், ஃபாரின்ல முதலீடு பண்ணி அதுல இருந்து கிடைத்த வருமானத்தை நம்ம இங்க ஆட் பண்றோம். பட் இதுல வந்துட்டு அந்த எல்லைனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இது மட்டும்தான் வந்துட்டு எடுத்துப்பாங்க, கணக்கு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுனாலே பண்ட பணிகள் தான். மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். புரியுதுங்களா. அப்போ GNPக்கும் GDPக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகர நாட்டு உற்பத்தி NNP என்னன்னு பார்க்கலாம். மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி ஆகும். என்ன சொல்றாங்க, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கியதுக்கு அப்புறமா அதுக்குன்னு சில வேஸ்டேஜ்ல ஆகும் இல்லைங்க, அந்த தேய்மானத்தோட இதை வந்து மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியதான் நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி NNP. அதாவது எப்படி வருதுங்க, GNP மைனஸ் தேய்மானம். ஓகேங்களா. அதாவது செலவுகள் எல்லாத்தையும் கழிச்சது போக வரக்கூடியதுதான். புரியுதுங்களா. அதுதான் வந்து தேய்மானம். தேய்மானம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா NNP நிகர நாட்டு உற்பத்தி வந்துடும். அதே GDPல இருந்து தேய்மானம் போயிடுச்சுன்னா NDP வந்துடும், நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதி ஆகும். புரியுதுங்களா. என்னங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட ஒரு பகுதி தான் நிகர உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானம் என்னங்க, தேய்மான செலவின் அளவு கழித்து பின் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆகும். புரியுதுங்களா. சரிங்க. நிகர உள்நாட்டு உற்பத்தி NDP ஈக்குவல் டு, நான் சொன்ன அதே ஃபார்முலா தாங்க. GDP என்னங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு NDP கிடைச்சிரும். இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, என்ன என்ன வேணும். நான் இப்ப வந்து உங்களுக்கு விலாவரியா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன வேணும்னா இந்த ஃபார்முலா மட்டும் போதுமானது. புரியுதுங்களா. தலா வருமானம் PCI அப்படின்னு என்னன்னா, தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். என்னதுங்க, மக்களோட வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. புரியுதுங்களா. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் தலா வருமானம் பெறப்படுகிறது. தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. அப்ப நம்மளுக்கு இங்க என்னங்க தேவை, இந்த ஃபார்முலா தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை. நல்லா பாத்துக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நீங்க டெஃபினிஷன் அழகா கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அது கூட ஃபார்முலாஸ் அதோட டெஃபினிஷன் போதுமானது. ஓகே. 1867ல இருந்து 68ல முதலாக தாதாபாய் நவ்ரோஜி எந்த வருஷங்க, யாருன்னு பாத்துக்கோங்க. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். புரியுதுங்களா. தனிநபர் வருமானத்தை எதைய பத்தி சொல்லியிருக்கிறாரு, தனிநபர் வருமானம் பத்தி சொல்லியிருக்கிறாரு. அவரோட புத்தகத்தோட நேம் என்னங்க, இங்கிலீஷ் தமிழ் இரண்டுமே பார்த்துக்கொள்ளணும். வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா எந்த வருஷங்க, 1867ல இருந்து 68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வந்துட்டு இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறாரு. என்ன காரணத்துக்காக, தனிநபர் வருமானத்தை பற்றி அதுல வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. தனிநபர் வருமானம் PI நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த வருமானத்தை, அதாவது மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம் எனலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க, நேர்முக வரி வந்துட்டு ஒரு டாக்ஸ போடுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து சம்பாதிச்சிருப்பார்ல, தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலமாக அனைத்து ஆதாரங்கள்ல இருந்தும் பெறப்படுகின்ற மொத்தமான ஒரு பண மதிப்பு, ஒரு பல்கான பண மதிப்பு இருக்குது பாருங்க, அதுதான் தனிப்பட்ட வருமானம். அதுல செலவிட தகுதியான வருமானம் எதுன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில்,
புரியுதுங்களா? தனிநபர்களாக இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், இதுல உண்மையான வருமானத்துல நுகர்வுக்கு நம்மளுக்கு தேவைக்கு செலவிடப்படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே. அதாவது இவ்வாறு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிபிஐ ஈக்குவல் டு தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி. அதாவது நம்ம டாக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, புரியுதுங்களா? அதாங்க நேர்முக வரி விதிப்பிற்கு முன்னாடி தனிநபர்கள் ஈட்டிய அந்த பண மதிப்பு தனிப்பட்ட வருமானம். அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு, புரியுதுங்களா? அது எப்படி மைனஸ் பண்ணிட்டோமா அப்படின்னா டிபிஐ நம்மளுக்கு கிடைச்சிரும். என்ன சொல்றாங்க? நுகர்வு முறையில் டிஐ ஈக்குவல் டு நுகர்வு செலவு, வாங்கக்கூடிய அந்த செலவு பிளஸ் சேமிப்பு, இது இரண்டும் சேர்ந்ததுதான் நம்மளுக்கு செலவிட தகுதியான வருமானம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேங்க. செலவு சேமிப்பு இது இரண்டும் தான் செலவிட தகுதியான வருமானம். அதுல டாக்ஸ வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தினா ஜிடிபி, நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிஎன்பி. ஓகேங்களா? சரிங்க. நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே இந்தியாவின் ஜிடிபி என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே இந்தியாவின் ஜிடிபி என அழைக்கப்படுகிறது. ஓகே. எடுத்துக்காட்டாக காஷ்மீரில் இந்தியாவில் உள்ளது, அதாவது காஷ்மீர் வந்துட்டு இந்தியால தான் இருக்குது. காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளின் அங்காடி மதிப்பு ஜிடிபியில் சேர்க்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளின் அங்காடி மதிப்பு இந்தியாவின் அங்காடியில் விற்பனை செய்தாலும், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான பொருள்கள் வித்தாலும் அது வந்து ஜிடிபில வந்து கணக்கு போடுவாங்களாமா. ஆனா ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம இங்க வித்தாலும் கூட, இந்தியாவின் அங்காடியின் விற்பனை செய்தாலும் கூட ஜிடிபியில் சேர்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இது வந்து ஒரு நாட்டின் ஒரு எல்லைக்குள் தானங்க ஜிடிபிங்கிறது. ஜிஎன்பினா அதை வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்க, ஃபாரின்ல இருந்து முதலீடு செஞ்சு அதனோட வருமானத்தை இதுல ஆட் பண்ணா அது மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பின்னு பார்த்தோம். ஜிடிபின்னா என்னங்க? நம்ம நாட்டு எல்லைக்குள்ளேயே வந்துட்டு என்ன பொருள்கள் வந்துட்டு விளைய வச்சு எடுத்தாலும் சரி, அதை வந்து வித்தாலும் சரி, அது எல்லாமே நம்ம நாட்டோட எல்லாமே உள்ளேயே அடங்கிடணும். அப்படின்னா மட்டும்தான் இது கூட கணக்கு போடுவாங்க. எது கூடங்க? ஜிடிபி கூட. வெளியில இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து உள்ள வித்தாலும் அதற்குரிய கணக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் கலிபோர்னியா அமெரிக்காவில் உள்ளது. புரியுதுங்களா? சரிங்க. ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது என்னது? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பே ஒரு நாட்டின் ஜிடிபி ஆகும். நல்லா அந்த டெபினிஷன் நல்லா பார்த்து வச்சுக்கணும். முந்தைய காலங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்ட பணிகளை சேர்த்து கொள்வதில்லை. அப்ப அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மட்டும்தான் சொல்றாங்க. ஒரு காலகட்டம்னா இப்போ 1 இயர்னா 1 இயர் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து அதுக்குள்ள ஆட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1934ல சைமன் குஸ்னட் இவரால ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. என்னங்க சொல்றாங்க? 1934ல சைமன் குஸ்னட்னால ஜிடிபியின் நவீன கருத்து ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது. ஜிடிபி நவீன கருத்து யாராலங்க உருவாக்கப்பட்டது? சைமன் குஸ்னட் என்பவரால. எந்த வருஷங்க? 1934. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் கணக்கீட்டு முறைகள் என்னென்ன முறையெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் செலவின முறை. இந்த முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகையே ஆகும். இறுதி பண்டம் சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஆல்ரெடி டெபினிஷன். y is equal to c plus i plus g plus x minus m. அதே ஃபார்முலா தான் வரும். y மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க இந்த இடத்துல. செலவின முறை. அப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. செலவின முறைக்கு வருமான முறை பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறை கூறுகிறது. வருமான முறையில் ஜிடிபியை கணக்கிடும் போது வருமானம் ஈக்குவல் டு கூலி பிளஸ் வாரம் பிளஸ் வட்டி, அதுக்கான வட்டி, அதுக்கான லாபம், அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க சம்பள கூலி, எத்தனை நாட்களுக்கு எல்லாம் சேர்ந்ததுதான் வருமானம்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, கதை தான். மதிப்பு கூட்டு முறை இறுதி பண்டம் கடைசியில முடிச்சு எடுக்கக்கூடியது என்பது ஹோட்டலில் ஒரு கோப்பை தேநீர் உங்களுக்கு வழங்கப்படுவதாகும். அதை தயாரிக்க பயன்படுத்தப்படும் டீ தூள், பால், சர்க்கரை இதெல்லாம் இடைநிலை பண்டம். இடையில சேர்க்கறது இடைநிலை பண்டம். ஒரு கோப்பை தேநீர் இறுதி பண்டமாக மாறுவதற்கு இவைகள் ஒரு பகுதியாக, ஒரு டீ வந்து ரெடியாகி ஃபுல்லா ஒரு டீ அப்படின்னு ஒரு பேர் பெற்று வரணும் அப்படின்னா அதுக்கு உள்ள என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணணுங்க?
சர்க்கரை, டீ தூள், பால் இதெல்லாம் சேர்த்தாதான் கடைசியா டீ அப்படின்னு சொல்லி உருவாக்கி வருங்கிறாங்க. ஒரு கோப்பை தேநீர் தயாரிக்க பயன்படுத்திய ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டினால் தேநீரில் சந்தை மதிப்பை அளவிடலாம். உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை, அதேதான் நான் சொன்னதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கிறது. மதிப்பு கூட்டுவரி, அதாங்க இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து தேநீர் ஆகுது. இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு, இந்த சர்க்கரை, டீ தூள், பால் எல்லாத்தோட மொத்த மதிப்பு இறுதி பண்டமான டீ தூளுக்கு ஈக்குவலா இருக்கு. இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் முக்கியத்துவம் என்னன்னு பாத்திரலாங்க. பொருளாதார வளர்ச்சி பற்றி அறிய உதவுதுங்க. பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி, என்னங்க, பணவீக்கம், பணவாட்டம் இதோட சிக்கல்கள் பற்றி அறிய உதவுது. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு செய்வதற்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கும் உதவுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுத்துறை பற்றி அறிய உதவுகிறது. பொருளாதாரத்தை திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுகிறது. ஓகேங்களா? இந்த 6 பாயிண்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடுகள் என்னன்னு பாத்திரலாங்க. இதுல இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்தா போதுமானது. என்னென்ன? ஜிடிபியில் பல முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்க்கப்படுவதில்லை. இந்த என்ன மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். ஆமாங்க, இந்த பாத்தீங்களா 4 பாயிண்ட் இருக்கும். இது மட்டும் போதுமானது. பட் அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சந்தையில் விற்கப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு மட்டுமே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்கும். ஓகேங்களா? பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் செய்யறாங்க? சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க, எல்லாம் என்னமோலாம் பண்றாங்க, குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அது இதுல எதுவுமே சேர்க்கப்படுறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாசிக்கிறேன். என்னன்னா, பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்யும் பணிகள், சேவைகள் மிக முக்கியமானது. ஆனால் அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்படுவதில்லை. ஏனெனில் அது சந்தையில் விற்பனை செய்யப்படவில்லை. இது போலவே சுத்தமான காற்று ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமானது. இதற்கு சந்தை மதிப்பு இல்லை. ஆகவே இவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வரம்புக்கு வருவதில்லை. புரியுதுங்களா? அவ்வளவுதான். நீங்க இந்த பாயிண்ட மட்டும், ஹெட்லைன் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த டார்க்கா கொடுத்திருக்கிறது மட்டும் போதுமானது. ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. வெறும் அளவை மட்டும்தான் இது பண்ணுதுங்க, கால்குலேட் பண்ணுது. தரத்தை அளவிடுவதே இல்லை. என்னன்னு பார்க்கலாம். 1970களில் பள்ளிகள் மற்றும் வங்கிகளின் பந்துமுனை பேனாக்கள் பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மிக தரமற்ற பொருளாக இருந்தது. அதன் பின்னர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பந்துமுனை பேனாக்களின் தரம் மேம்படுத்தப்பட்டதால் அவற்றின் உற்பத்தியும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்தது. எனவே பண்டத்தினுடைய தரம் என்பது மிக முக்கியமானதாகும். ஆனால் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பின்பற்றப்படவில்லை. புரியுதுங்களா? அதனாலதான் இது என்னங்க பண்ணுது? அளவை மட்டும்தான் அளவிடுதே ஒழிய தரத்தை அல்ல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஜிடிபியின் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. என்னது? ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் விரைவாக வளரலாம், ஆனால் வருமானம் சமனற்ற நிலையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதனால் ஒரு சிறிய சதவீத மக்களே பயனடைகிறாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலா போய் சேர்றது இல்லைன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஒரு சமனற்ற நிலையில தான் வருமானம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்கிறது அப்படிதான் இருக்குது. இதனால ஒரு சிறிய சதவீத மக்களே பயனடைகிறாங்க. இப்ப என்ன நாட்டுல நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஓகே. ஜிடிபி மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி கூறவில்லை. ஆமாங்க, அதெல்லாம் அதுல எதுவுமே இல்லைங்க. ஜிடிபி மிகவும் குறைந்த சுகாதார நிலை, மக்கள் ஜனநாயகமற்ற அரசியல் அமைப்பு, தற்கொலை விகிதம் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உயர்மட்ட தனிநபர் வருமானத்துடன் கைகோர்த்து செல்கிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கே. ஓகே. ஜிடிபியின் மதிப்பீடு. மத்திய புள்ளியியல் துறையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தொழில்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, தொழில்துறை உற்பத்தி குறியீடுக்கு உண்டானது என்னங்க? IIPன்னு சொல்றாங்க. நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னா CPI போன்ற குறியீடுகள் வெளியிடுகிறது. புரியுதுங்களா? மத்திய புள்ளியியல் துறையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் நிறுவனம் CSO ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழில்துறையின் உற்பத்தியை வருடாந்திர கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு IIP, நுகர்வோர் விலை குறியீடு CPI போன்ற குறியீடுகளை வெளியிடுகிறது. ஓகேங்களா? இதை பார்த்துக்கணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் இயல்பு. இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்படுது. என்னங்க? முதன்மை துறை,
இரண்டாம் நிலைத்துறை, அப்புறம் மூன்றாம் நிலைத்துறை. புரியுதுங்களா? இது வந்துட்டு நம்ம சின்ன வகுப்புல இது பார்ப்போங்க எக்கனாமிக்ஸ்ல. முதன்மை துறைனா வேளாண்மை துறைன்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா வேளாண்மை நடவடிக்கைகள் மற்றும் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் அடங்கும். புரியுதுங்களா? எல்லாமே வேளாண்மை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் முதன்மை துறையில. கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், அப்புறம் நிலக்கரி போன்ற மூலப்பொருள்களை உற்பத்தி செய்யறது. மூலப்பொருள்கள், அதை கொண்டு இன்னொரு பொருளை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் மூலப்பொருள். ஃபர்ஸ்ட் இது பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல். அது என்னங்க? என்ன சொல்றாங்க? சுரங்கங்கள், காடுகள் வளர்த்த, நிலக்கரி, இந்த மாதிரி எல்லாமே இதுல அடங்கும் முதன்மையான பொருள்ல. அதனால இது வேளாண் துறைன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் நிலை தொழில் வந்து எப்படின்னா தொழில்துறையை இரண்டாம் துறை அப்படின்னு சொல்றாங்க. மூலப்பொருள்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு பொருளை வந்து மாத்தி எடுக்கிறாங்க இல்லைங்க. இப்ப அங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குது? மீன் 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 கிடைச்சிருக்கு. அந்த மீனை வந்துட்டு கருவாடா ஆக்குறது. புரியுதுங்களா? இரும்பு மற்றும் எஃகு தொழில், இரும்பை வச்சு ஏதாவது வந்துட்டு என்னங்க இரும்பு வச்சு ஒரு பொருள் தயாரிக்கலாம் இல்லையா? சேரு, கட்டிலு, அந்த மாதிரி. அப்போ ஜவுளி தொழில், ஜவுளினா என்னங்க? அந்த ராவா கிடைக்கக்கூடிய அந்த பஞ்சை வச்சு நம்ம இங்க என்ன பண்றோம்? நூலு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வடிவமைக்கிறோம் இல்லைங்க. ஜவுளி தொழில். அப்புறம் சணல், சர்க்கரைக்கு முன்னாடி என்னங்க? கரும்பு வேளாண்மை சம்பந்தமானதான். நாங்க அதுல இருந்தா நாங்க சர்க்கரை வருது. சிமெண்ட், அப்புறம் வந்துட்டு காகிதம், பெட்ரோலியம், வாகன தொழிலகம் மற்றும் பிற சிறு தொழில்கள், இது எல்லாமே இரண்டாம் நிலை தொழில் சம்பந்தமானது. சரிங்களா? மூன்றாம் துறை பணிகள் துறை. மூன்றாம் துறையை பணிகள் துறை எனவும் அழைக்கலாம். அவைகள் அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, வர்த்தகம், அஞ்சல் வங்கி, கல்வி, அப்புறம் பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவைகளாகும். 20ஆம் நூற்றாண்டில் பொருளாதார நிபுணர்கள் பாரம்பரிய மூன்றாம் நிலை பணிகளை 4ஆம் நிலை, 5ஆம் நிலை பணிகள் துறையிலிருந்து மேலும் வேறுபடுத்திட முடிவு. அதாவது மறுபடியும் வந்துட்டு இப்ப 3 வரைக்கும் தான் இருக்குங்க, 4, 5ஆகவும் நம்மளால வேறுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி தான். முதல் இது வந்துட்டு வேளாண்மை, இரண்டாவது வந்துட்டு தொழில், மூன்றாவது பணிகள் துறை. அடுத்து இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாக்கலாங்க. இந்தியாவில் பணிகள் துறை மிகப்பெரிய துறையாகும். அப்போ பணிகள் துறை தான் இருக்கக்கூடியதுல என்னங்க? மிகப்பெரிய துறையாகும். நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் GVA பணிகள் துறைகள் 2018, 2019 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வளவுங்க? இது புக் டேட்டா படி. சரிங்களா? அதாவது பணிகள் துறை தான் மிகப்பெரிய துறைன்னு சொல்றாங்க. மொத்த மதிப்பு கூடுதல்னா என்னங்க? GVA. இதுல பணிகள் துறைகள் 2018 இருந்து 2019 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டிருக்குதுங்க. அடுத்து வேளாண் பொருட்களின் உற்பத்தியில் இந்தியா பணிகள்ல ஃபர்ஸ்ட், ரொம்ப மிகப்பெரிய இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வேளாண்ல வந்துட்டு 2வது பெரிய நாடாகும். புரியுதுங்களா? அப்போ வேளாண் பொருள்களின் உற்பத்தியில் இந்தியா 2வது பெரிய நாடாகும். உலகின் மொத்த வேளாண் பொருள்களின் உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 7.39%. 7.39%. உலகில் இந்தியா தொழில்துறையில் 6வது இடத்திலும், நல்லா கவனிச்சுக்கணும், உலகத்துல இந்தியா என்னங்க சொல்றாங்க? தொழிற்துறையில 6th பிளேஸும் பணிகள் துறையில 8ஆம் இடத்திலும் இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. இதுல வந்து இந்த கடைசி மட்டும் பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்டும் கடைசியும். இதுல வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிடிபியின் துறை வாரியாக பங்களிப்பு 2018-19 எவ்வளவு பர்சன்டேஜ், எந்தெந்த துறைக்கு எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுங்க. வேளாண்மை துறை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் இதானுங்க. அப்போ 15.87 இங்க இருக்கு பாருங்க, ப்ளூ கலர். ஃபர்ஸ்ட் இந்த கலர் வைஸ் எதுக்கு எப்படி எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைனா கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேளாண்மை துறை, அப்புறம் விவசாயம், காடுகள் மற்றும் மீன்பிடித்தல். ஆனா ஜாஸ்தி எதுக்கு போயிருக்குதுன்னு பாருங்க, பணிகள் துறைக்கு தான். தெரியுதுங்களா? இங்க இருக்குது பாருங்க, பணிகள் துறைக்கு தான் ஜாஸ்தி போயிருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெவ்வேறு துறைகளின் பங்களிப்பு. இந்திய பொருளாதாரத்தில்
விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரி அதாவது 6.4% விட அதிகமாக உள்ளது. அப்போ உலக சராசரி எவ்வளவுங்க? 6.4% விட அதிகமாக உள்ளது. ஆனால் தொழில்துறை மற்றும் பணிகள் துறைகளின் பங்களிப்பு உலக சராசரியை விட 30% தொழில்துறையிலும் மற்றும் 63% பணிகள் துறையிலும் குறைவாக உள்ளது. என்ன சொல்றாங்க? இந்திய பொருளாதாரத்தை விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரி எவ்வளவுங்க? 6.4% விட அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? தொழில் மற்றும் பணிகள் துறைகளின் பங்களிப்பு எப்படி சொல்றாங்க? உலக சராசரியை விட 30% தொழில்துறையிலும் 63% பணிகள் துறையிலும் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து மொத்த மதிப்பு கூடுதல். மொத்த மதிப்பு கூட்டல் GVA அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பின் அளவுகோல் தான் மொத்த மதிப்பு கூட்டல்னு சொல்றாங்க. அது எப்படி எல்லாம் கூட்டுறாங்க? GVA = GDP பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். அதுல நேர்முக வரி, விற்பனை வரி இதெல்லாம் மைனஸ் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. இது என்ன ஃபார்முலா, என்ன விளக்கம், அது போதுமானது. அடுத்து நம்ம பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இது 11th ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருப்போம் இல்லையா? அமர்த்தியா குமார் சென்னை பத்தி. பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் கருத்துப்படி பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும். ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் என்பதாகும். ஓகேங்களா? பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP மற்றும் மொத்த நிகர உற்பத்தி GNP-னாலும் மொத்த நாட்டு உற்பத்தினாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? மொத்த நிகர உற்பத்தி GNP, GDP ஆகியவை முக்கிய அளவுகோல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கணக்கிட இது GDP, GNP இரண்டுமே ஒரு அளவுகோலா இருக்கு. இது பொருளாதாரத்தின் உண்மையான மதிப்பீட்டை கணக்கிட உதவுகிறது. புரியுதுங்களா? சூப்பருங்க. ஓகே. பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு பொருளாதாரத்தின் ஒரு பரந்த உருவத்தை திட்டமிடுகிறது. இது ஒரு பொருளாதாரத்தின் உற்பத்தி நிலை அல்லது உற்பத்தியின் அதிகரிப்பு மற்றும் அதன் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தில் முன்னேற்றம் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. உற்பத்தியில் வெறும் அளவு அதிகரிப்பதை விட அதோட அளவு அதிகரிக்கிறதை விட சமூக பொருளாதார காரணிகளில் அதிக கவனம் செலுத்துகிறது. பொருளாதார மேம்பாடு என்பது தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம், தொழிலாளர் சீர்திருத்தங்கள், வாழ்க்கை தரம் உயர்வு, பொருளாதாரத்தில் பரந்த நிறுவன மாற்றங்கள் ஆகியவற்றை அளவிடும் ஒரு தரமான நடவடிக்கை ஆகும். இந்த டெஃபினேஷனை பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI சரியா இருக்கும்னு சொல்ல வர்றாரு. யாருங்க? அமர்த்தியா குமார் சென். என்னங்க சொல்றாரு? ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு மனிதவள மேம்பாடு குறியீடு அதாவது HDI கரெக்டா இருக்கும்னு சொல்றாருங்க. அடுத்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 2-3 டைம் சொல்றேன், அதுவே போதுமானது. உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான், எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. சரிங்க, இப்பவே 1/2 hour ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். இப்ப நான் இதுல சொன்னதுலயே மொத்தமாவே ஒரு 10-15 பாயிண்ட் தான் இருக்கும். அது மட்டும் போதுமானது. மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால நிறைய இருக்குன்னு சொல்லி பயந்துக்காதீங்க. அவ்வளவுதாங்க. என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? ஃபார்முலாஸ், அப்புறம் அதோட டெஃபினேஷனு. இப்ப அமர்த்தியா சென் என்ன சொல்லியிருக்கிறாரு? சரியான அளவீடுன்னு HDI சொல்லியிருக்காரு. அது மட்டும் போதுமானது. அது மட்டும் படிங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.